நான் திருநெல்வேலியிலேருந்து அட்வொகேட் ஐயப்பன். பாளையங்கோட்டை மாணவரணி ஒன்றிய செயலாளராக இருந்தேன். இப்போ அம்மா தலைமையிலான இப்போ புதிய கட்சிக்கு நாங்கள் எல்லாரும் எங்களோட ஆதரவு தெரிவிக்க வந்திருந்தோம். இப்போ என்னன்னா, அடிப்படை உறுப்பினர் முதற்கொண்டு ஒரு கட்சியில் எம்எல்ஏ எம்பி ஆகிறதா இருந்தால் அது அம்மா தலைமையிலான ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த கட்சியிலும் நடக்காது. அப்படி ஒரு கட்சியிலிருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் எம்பி ஆகி போய் இப்போ நன்றி கட்டு இருக்கிற நம்ம அரசியல்வாதி மத்தியில் இப்போ அம்மா புதிய கட்சி கொண்டு வந்திருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மக்கள் அனைவருமே வரவேற்கணும். அனைவரும் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒற்றுமையாக நிற்கணும். அம்மா பின்னாடி கண்டிப்பாக இந்த ஆட்சியை கண்டிப்பாக அம்மா ஆட்சியாக அமையணும். அம்மா ஆட்சி தான் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சின்னம்மா பின்னாடி தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிற ஊழல்கள் அனைத்துமே எந்த துறையுமே இப்போ செயல்படவே இல்லை. அம்மா ஆட்சியில் மட்டும்தான் அவங்கவுங்க சுதந்திரமாக வேலை பார்த்தாங்க. இப்போ யாருமே சுதந்திரமாக வேலை பார்க்கல. அந்த அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி வரணும்னா சின்னம்மா பின்னாடி நின்னா மட்டாதான் கண்டிப்பாக வரும். அதனால சின்னம்மா பின்னாடி எல்லாருமே கண்டிப்பாக பயணிக்கணும். அனைவரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்டம் எலெக்ஷன் 26 எலெக்ஷனை தமிழ்நாட்டோட தலைவிதியவே மாற்றி அமைக்கணும். அதனால மக்கள் அனைவருமே சின்னம்மா பின்னாடி தான் கண்டிப்பாக நிற்கணும். கண்டிப்பாக இந்த அடிப்படை உறுப்பினர் கட்சிக்காரங்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது சின்னம்மா. அதனால் சின்னம்மா பின்னாடி கண்டிப்பாக பயணிக்கணும். அனைவரும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அம்மா இந்த 26 தேர்தலில் கண்டிப்பாக அம்மா ஜெயிப்பாங்க.